muita pressão. No batucão ela vem, vem. Sua na pele não para, vai, vai. Corpo no grave, perde a razão. Que bota com muita pressão. No batucão ela vem, vem. Sua na pele não para, vai, vai. Corpo no grave, perde a razão. Que bota com muita pressão. Ela chega, domina o baile, é foda demais. Gata braba, safada, bagunça meu juízo em paz. Vai rebolando, jogando o corpinho sem dó nem dó. No grave que bate, que bota com muita pressão. Então ela vem, vem, sua na pele não para, vai, vai. Corpo no grave, perde a razão. Que bota com muita pressão. Hi guys, welcome to Somberi Voice. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைனலாக 2K வந்து மார்டிஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ செம்ம ஹாப்பி. எனக்கு ரீச் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வந்து எப்போ ஏதோ ஒரு உலக சாதனை பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து சும்மா நார்மலாக மற்றவங்கள மாதிரி 2K ரீச் பண்ணலை, ஓகேவா? நான் எப்படி ரீச் பண்ணேன்னா, எனக்குள்ளேயே நான் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டேன். அந்த சேலஞ்சை நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பஃபீஸ், ஓகேவா? ஸோ பஃபீஸ் இல்லாமல் 2K ரீச் பண்ணது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம பஃபீஸ் வச்சு ரீச் பண்ணவங்களை விட இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஜேர்னி தான், ஓகேவா? இது எப்படி அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து எந்த பஃபீஸும் வச்சில்ல, கேஜெக்ட்டுக்கும் பஃபீஸ் வச்சில்ல, ஹைப்பர் சார்ஜுக்குமே பஃபீஸ் வச்சில்ல, ஓகேவா? ஏன் நான் ஒரு மார்டிஸ்க்கு ஒரு உருப்படியான ஸ்கின்னே வச்சில்ல, அதான் உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் மார்டிஸ்க்கு ஒரு நல்ல ஸ்கின்னு கூட வச்சில்ல. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையை வச்சு தான் நான் வந்து 2K ரீச் பண்ணேன். அண்ட் நான் எப்படி ரீச் பண்ணேன்றத வீடியோவை ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம டீமில் ஒரு போ, ஒரு கெஞ்சி, ஆப்போசிட்டில் பெரி, பி அண்ட் க்ரோ வந்து இருக்காங்க. ஸோ எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், ஓகேவா? இந்த மேட்ச் எடுக்கும் போது என் ட்ராஃபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 இல்லை 110 இல்லை ஒரு 600 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 110 இல்லை ஒரு 600 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். எப்படியாவது இப்போ 3 பேர் கொத்தா இருக்கும் போது நம்ம சூப்பர் யூஸ் பண்ணி ட்ரிபிள் கீழ் வச்சிட வேண்டியதான். ஐயோ போட்டானே டேய், என்னடா உன்னை பண்ண. என்னங்க க்ரோக்கு லைஃப் ரொம்ப கம்மி, ஆனாலும் அவன் என்ன போடுறான் அப்படின்னா இது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். டே இருறா வரேன், திரும்ப வரேன்டா நான். என்னங்க நம்ம போ இந்த இடத்துல அவன் சூப்பராக கேஜெக்ட், ஓகே ஓசி கில். எப்படி இருங்க, இன்னொரு ஓசி கில் அடிப்போம். எப்படி டபுள் கில்லு. டே தம்பி, நீயும் என்கிட்ட செத்தானா என் ட்ரிபிள் கில்லு. இதை நான் ஒரு மாண்டேஜாக எடுத்து போட்டு ஆடா பைத்தியக்கார பையில. டேய் ஏன்டா இப்படி இருக்க, உனக்கு என்னடா பாவம் பண்ணேன். அழகா நீயே நின்று இருந்தா உன்னை அடிச்சு நான் ஒரு மாண்டேஜ் வீடியோவாவது போட்டிருப்பாங்க. என்னக்கா பண்ணுறது. சரி ஓகே, திரும்ப வருவோம். திரும்ப வந்து இந்த தடவை அப்படிலாம் கிடையாது, ஃபயராக ஆட போகிறேன். ஃபயரா எங்கள் டீம் இந்த பாலை புடுறா. செத்து ஆடா பைத்தியமே, செத்து போயிட்டாங்க அதுக்குள்ளே. இப்போ பாரு, இரு வெயிட் பண்ணு. உன்னை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டா தான் நீ சரிப்பட்டு வருவேன். ஓகே முடிச்சு விட்டாச்சு. இந்த சைடில் பெரி போயிட்டு இருக்கான். இப்போ தான் க்ரோ ரிவைவ் ஆகி வரான். சரி கோல்ட்டு பக்கம் பாயலாமா? கோல்ட்டுன்னு வருதுங்க. சாரி க்ரோ பக்கம் பாயலாமா? சரி க்ரோவை முடிச்சு விட்டுறலாம். சூப்பரு. ரைட்டு. எப்பா பாலை கொடு. அப்படி என்னங்க இப்படி ஒரு கோல் யாருப்பா அந்த அசிஸ்ட் போட்ட தியாகி? டேய் தம்பி, உன் கோலை எனக்கு தியாகம் பண்ணி கொடுத்துட்டியாப்பா. நான் செத்து போயிட்டானால தான் நான் போட்டேன். இந்த இடத்துல பி வேற பால் எடுத்து எவ்வளோ தினம் ஏண்டா ஹைப்பர் சார்ஜ் வேஸ்ட் ஆயிடுச்சுங்க, சரியான வேஸ்ட்டு. பாலை கொடுக்கலாம். இங்கே ஒருத்தர் நின்றுருக்கேன், பாலையும் கொடுக்க மாட்டீங்க. அங்கே ஒருத்தர் செத்து போயிட்டு இருக்கான் அந்த கெஞ்சி. நீயாவது கோல் போட்டு பாடே தம்பி. அப்பா அவனே கோல் போட்டு மேட்சை முடிச்சு விட்டான். ஓபிக்கு சிக்கன் நைஸ்ரா. ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனாலே என்னவோ ரொம்ப வாய் வந்து வளருது. தயவு செஞ்சு யாரும் கண்டுக்காதீங்க. சரி நம்ம மேட்ச் பக்கம் வருவோம். ஆப்போசிட்டில் ரீகோ, எம்ஸு, எட்கர் மட்டும் தான் நமக்கு பிரச்சனை. மிச்சப்படி ரீகோவும் எம்ஸும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, என் அனுபவத்தில் சொல்கிறேன், 2K அடித்த அனுபவத்தில் சொல்கிறேன், ஓகே? இந்த எம்ஸுக்கு பஃபீஸ் வந்ததும் வந்துச்சு. மார்டிஸ்லாம் சத்தியமாக சாவுற. நான் பொதுவாக இருங்களேன், நீங்கள் நார்மலாக ஒரு நாலேஜ் எடுத்துகிட்டு வாங்களேன். ஒரு பிரால்சஸ் நாலேஜ் இருக்கிறவங்க சொல்லுவான், ஒரு எம்ஸ் வர்சஸ் மார்டிஸ் யார் ஜெயிப்பா? என்ன ப்ரோ கேள்வி இது? அசால்ட்டாக மார்டிஸ் தானே ப்ரோ ஜெயிப்பா, என்ன ப்ரோ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. நானும் அப்படி தாங்க நினச்சேன், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எப்போ இந்த எம்ஸுக்கு பஃபீஸ் வந்துச்சோ, நான் எப்போலாம் போய் ஏறுறனோ அந்த பஃபீஸை வச்சு ஒரே தள்ளு, அந்த தள்ளி விட்டு என்ன எப்படி சொல்கிறது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வரேங்க. இதுக்கு முன்னாடி எம்ஸோட கேஜெட் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, லைட்டாக தள்ளி விடுமே, அந்த மாதிரி இல்லை இது. தள்ளி விட்டு எங்கேயோ போய் விழுறேன். சரி விழுந்து திரும்ப வரலான்னு பார்த்தா அந்த டைமில் சூப்பரு, அவ்வளோதான் ஒரு அடி காலி. இப்படிலாம் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்?
சரி ஓகே அந்த கதையெல்லாம் விடுவோம், மேட்ச்சுக்கு வருவோம். இந்த தடவை என்கிட்ட ஹைப்பர் சார்ஜ் எல்லாமே பக்காவாக இருக்குது. என் பக்கம் எட்கர் தாவறான், ஹைப்பர் சார்ஜ் ஆன் பண்ணி எட்கருக்கு டேமேஜ் கொடுத்தேன். ஆனாலும் என்னால் ட்ரிபிள் கில் அடிக்க முடியல. பட் எப்படியோ எட்கரை முடிச்சிட்டேன். இந்த சைடில் எம்ஜ் இருக்கா, எம்ஜ் எப்படியா முடிச்சலான்னு சொல்லிட்டு எம்ஜ் பக்கம் ஏறலான்னு பார்த்தா என்கிட்ட ஆமோ இல்லை. இந்த சைடு தள்ளி விட்டு இங்கே பார்த்தீங்களா இல்லையா, இது இப்போ என் கேம் பிளே விட்டுருங்க. இந்த சைடில் கீழே ஒரு புல்லு ஒரு சம்பவம் பண்ண நான் ரீப்ளே போடுறேன் இருங்களேன். ரீப்ளேலாம் வேணா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எப்படியோ கோல் அடிச்சு பங்கம் பண்ணிட்டான் நம்ம டீம்மேட். ஓகேவா, அடுத்த மேட்சும் வந்தாச்சு. இந்த தடவை ரீகோ, கேலு, அப்புறம் பைப்பரு ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, ஸோ இந்த மேட்ச் அசால்ட்டாக ஜெயிக்கலாம். நம்ம டீம்மேட் வந்து ஒருத்தன் நம்ம ஃப்ரெண்டு இல்லை ரெண்டு பேருமே நம்ம தோழர்கள் தான். ஓகேவா, அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஓகே, இந்த இடத்துல ரீகோ ஃபஸ்ட்டு கில் பண்ணிட்டேன். நம்ம நண்பர் வந்து பைப்பரை கொண்டுட்டான். இப்போ ஈஸியான ஒரு கோல் அப்படியே நின்று தட்டி விட்டேன். அசால்ட்டாக அவனுக்கு கோல். அதுக்கப்புறம் ஏடா என்ன தள்ளி விடுறாது, கோல் போயிடுச்சாடா பைத்தியமே. சரி ஓகே, இந்த ஆப்போசிட்டில் ரீகோ வரான். இப்போ நான் ரீகோ பக்கம் தான் ஏற போகிறேன். இந்த லேன் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ மார்க்ஸ் எடுத்திங்கன்னா இந்த மேப் வந்துச்சுன்னா நீங்களும் லெஃப்ட் பக்கம் போயிடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் கில் அடிக்கிறதுக்கு. ஸோ இந்த சைடில் கேலு. ஓகே, கேலையும் வந்து என்னோட ஓசியில் எடுத்துட்டீங்க. டேய் அந்த கில்லை எடுத்து நானாவது கொஞ்சம் எதாவது பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே ஓசி கில் எடுத்துட்டீங்க. சரி விடுங்க. இந்த சைடில் 2 பேர் இருக்கானுங்க, லெஃப்ட் சைடில் 2 பேர் இருக்கானுங்க. நான் அவனுங்களுக்கு வெயிட் பண்ணல. நான் வந்து எப்போ லெஃப்ட் சைட் போகலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எவனா ஒருத்தன் கோல் பக்கம் வரும்போது அவனை கில் எடுத்துணுன்றது தான் எண்ணமே. வழக்கம் போல் 2 பேர் கில் பண்ணி ஓடி. ஓய் இது ஒரு நிமிஷம் இருறா, அவ்வளோதான் போடு கைஸ். இந்த மாதிரியான ஓபியான ட்ரிபிள் கில்ஸை பார்க்கணும் என்றால் சோம்பேறி வாய்ஸை ஃபாலோ செய்யுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்போவுமே வராது, அப்பப்போ தான் வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சுக்கணும். ஓகேவா, சரி இந்த சைடில் திரும்ப 3 பேர் இருக்கானுங்க. திரும்ப நான் ட்ரிபிள் கில் அடிக்க தான் எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல டீம்மேட்ஸ்லாம் அந்த சைடு போட்டு பொழக்கிறானுங்க. அதிசயமாக எவன்லாம் நல்லா விளையாட மாட்டான்னு நினச்சனும், அவன்லாம் அந்த மேட்ச்னு பார்த்து பொழக்க ஆரம்பிச்சிட்டான். சரி இந்த சைடில் ஒரு டபுள் கில்ல போட்டு விட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கில் பண்ணிட்டானுங்க. அதுக்குள்ளே என்ன ரீப்ளேல பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம டீம்மேட்ஸும் நம்ம கூட சேர்ந்து தர்மாடி வாங்கியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா இல்லையா, அந்த ரீகோ ஹைப்பர் சார்ஜ் பண்ணிட்டு ஒரே சொருவி எடுத்தான் பாருங்க. இந்த சைடில் நான் வந்து பின்னெல்லாம் போட்டு நான் யாரா பின்னெலாம் போட்டிருக்கான்னு பார்க்காதீங்க, ஒன்றுமே கிடையாது. நம்ம டீம்லேட் ஆஃப்லைனான்னு சொல்லி பார்த்தேன், அதனால தான் இந்த பின்னு போட்டேன். இப்போ கொத்தா இருக்கானுங்க, இதுதான் நம்ம சான்ஸு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைடில் ரீகோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி அல்ட்ரா இந்த மாதிரி அல்ட்ரா நூபு கேம் பிளே பார்க்குறதுக்கும் நீங்கள் சோம்பேறி வாய்ஸ் சேனலை பார்க்கலாம். ஐயோயோ ஏங்க, பாதி அடி சவுத்தில் தான் பட்டுச்சு, ஒரே ஒரு அடி மட்டும் தான் அவன் மேலே பட்டுச்சு. ஓகேவா, சரி நம்ம டீம்மேட்ஸ்லாம் இப்போ பாலை ஃபார்வர்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ ரீகோ மேலே ஏறலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடில் பைப்பரும் அடிக்க பார்க்குறா. சரி இந்த சைடு கொத்தா நிற்கிறானுங்க. நம்ம ரீகோ மேலே பாயலான்னு பார்த்தா பைப்பர் கிட்ட பால் போயிடுச்சு. சரி ஹைப்பர் சார்ஜ் பண்ணி 2 பேரையும் அசால்ட்டாக கிளியர் எடுத்துருவேன். இந்த சைடில் பாருங்கள் எப்படி எய்மிங் ஸ்கில்ஸு அதெல்லாம் வந்து எப்படின்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஈஸியாக இந்த மேட்ச் நாங்கள் வந்து வின் பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச்சுக்கு வந்துட்டோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டு ஃபேங்கு கோல்ட்டு. நான் மனசே வெறுத்துட்டேன். டேய் ஃபேங்கு நான் 2 பேர்கிட்டையுமே மோத முடியாது. நான் மோத முடிஞ்ச ஒரே ஆள் கோல்ட்டு மட்டும்தான். நான் முடிவு பண்ணிட்டேன் கோல்ட்டை மட்டும் தான் டார்கெட் பண்ணி சாவடிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஏன் லேனில் அவன் வரவே மாட்டான்னா அவனை தேடி போக வேண்டியதாக இருக்கு. ஏன்டா டேய் நீ ஒரு மாட்டிஸை பார்த்தா குதுங்கலாமா ஓடி வர வேணாமாடா, நீ இப்படி பயந்து ஓடனா நான் என்னடா பண்ணுறது. எப்படியோ அவனை வந்து முடிச்சாச்சு. இந்த சைடில் ஃபேங்கு ஓசிகள் எடுத்தாச்சு. கொஞ்சம் பாலை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ சொல்லிடுற நண்பர்களே, நம்ம கூட ஆடுற ஒருத்தர் நம்ம நண்பர், இன்னொருத்தர் நம்மளோட சப்ஸ்கிரைபர், சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம சேனலையும் வந்து மதித்து பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம கூட ஆடணும் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு சப்ஸ்கிரைபருக்கு மிக்க நன்றி. டோஜி அவர் தான் வந்து ஆடிட்டு இருக்கார் நம்ம கூட. ஓகே, ஸோ இந்த டைமில் நான் வந்து ஈஸியாக கோல் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா 2 அவ்வளோதான் உயிரோட வந்துட்டானுங்க. இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ கோல் ஸ்கோர் பண்ண வேண்டிய நிலமையில இருந்தேன். ஸோ அசால்ட்டாக உள்ளே போனேன், சொருவிட்டேன். ஏன்னா லைட்டாக கேப் இருந்துச்சு, இதுலேயே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஒரு பிளான் ஒன்று பண்ணேன். என் மைண்டுக்கு வந்து ஐரா எக்வாக்கோட கேம் பிளேலாம் வந்துட்டு போச்சு. அவனுங்க வந்து கில் எடுக்கிறானுங்களோ இல்லையோ கோல் மட்டும் தான் அடிப்பானுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த சைடில் கோல்ட்டை அடிக்கலான்னு ஏறி போய் அவன் வந்து செம்ம லைஃப் கம் பண்ணிட்டான். அடப்பாவே ஐரா எக்வாக்கெல்லாம் மைண்டில் யோசிங்க மேட்சை விட்டோமேடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அசால்ட்டாக கோல் போட்டானுங்க, எனக்கு மனசே கேட்கல. அப்போ முடிவு பண்ணேன், சரி கோல் இப்போ நம்ம தான் அடிச்சா அவனை வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போ எப்படி போகிறதுனே தெரில. எனக்கு ஒரு மாதிரி மண்டலம் சூடாகுது, ஒரு மாதிரி செம்ம ப்ரெஷர் எனக்கு இந்த இடத்துல ஆடும் போது. என்ன பண்ணுறதுனே தெரில. மேட்ச் தோத்தோன்னா அவ்வளோதான் மைனஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பர் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக எய்ம் கோல் தான். எப்படி அச்சம் பார்த்தீங்களே, எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என் டீம்மேட்ஸ்லாம் செம்மையான ஒரு கோல் வச்சு இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சோம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்தோம். ஆப்போசிட்டில் கோல்ட்டு, கேலு, டைனமைட்டு. வழக்கம் போல் ஈஸியான ஒரு மேட்ச்னு நம்பிக்கையில் தான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என் டார்கெட் டைனமைட் மட்டும்தான். எவன் தான் ஓவராக துள்ளிட்டு இருந்தான், எப்படி சொல்கிறது, கேஜெட்லாம் போட்டு ஓவராக துள்ளுற சாவிடான்னு சொல்லி அவனை கில் பண்ணிட்டேன் கேஜெட்லாம் யூஸ் பண்ணி. இந்த காம்போ ஸ்பின்னர் கேஜெட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஏதோ பஃப் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு.
இருந்துச்சு. நான் அந்த கேஜெட் மட்டும் யூஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தேன். புது கேஜெட் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. அந்த ஏதோ ஒரு டெலிபோர்ட்டிங் கேஜெட் மாதிரி ஒன்று வந்திருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு கேஜெட் இருந்துச்சு, ஒரு ரீலோடிங் கேஜெட். அந்த கேஜெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேஜெட்டை மாற்றிட்டானுங்க. ஏன் அப்படி பண்ணுறானுங்கன்னே தெரில. ஸோ ஓகே, பாலை ஃபார்வர்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பாலை கையில் எடுத்துட்டு முன்னாடி போல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 3 பேருமே ஸ்பானில் இருந்தானுங்க. சரி இதான் சான்ஸ் ட்ரிபிள் கில்னு சொல்லிட்டு போய் ஒருத்த மேலே எய்ம் பண்ணி அடிக்க பார்த்தேன். ஒருத்தனை கொன்னேன். அதுக்குள்ளே என்ன பண்ணுறது தெரில. என் டீம்மேட் எதுக்கு தான் இப்படி ஆப்போசிட்டோட கோல் போஸ்ட்குள்ளே போய் நிற்கிறான்னு தெரில. சரி எதுக்கு அவன் நம்பிக்கையே போல, சரி எப்படியே கோல் போட்டுருவான்ற நம்பிக்கையில் உள்ளே போய் நிற்கிறாங்க. ஆப்போசிட் கோல்குள்ளே போய் நிற்கிறான். எதுக்கு நிற்கிறானே தெரில. சரி இந்த இடத்துல வழக்கம் போல் டைனமைட் மேலே தான் ஏறணும்னு முடிவு பண்ணிட்டேன். டைனமைட் நடா செடிக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி கேல் இருக்கான், கோல்ட் இருக்கான். சரி இவனுக்கு 3 பேர் கொத்தா இருந்தால் அடிக்கலாம்னு நினச்சா 3 பேரும் நான் நினச்ச டைமில் கொத்தா இருந்தானுங்கன்னு சொல்லி மொத்த பேரையும் வந்து ட்ரீம் வைப் பண்ணிட்டேன். ஸோ ட்ரிபிள் கீழே அடிச்சு மேட்ச் பயங்கரமான ஒரு விக்டரி வந்து நம்ம எடுத்தோம். அடுத்த மேட்ச் வந்து வந்தோம். ஆப்போசிட்டில் மார்டிஸ், பிபி, எட்கரு. நான்லாம் முடிவே பண்ணிட்டேன். சரி என்னடா இது பிபி எட்கர்லாம் வந்துட்டாங்க, அப்போ இந்த மேட்ச் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சேன். ஸோ மேட்சை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ என் டீம்மேட்ஸ்லாம் வந்து வழக்கம் போல் நார்மலாக ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க ஆப்போசிட் டீம் மேலே. நானும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைமில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற மார்டிஸ் வந்து செத்து போயிட்டான். ஓகேவா, இவனுங்க இப்படியே ட்ரோல் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற மார்டிஸ் பாலை பாஸ் பண்ணுவான், நம்ம கோல் அடிக்கலான்ட்டு. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், எதுக்கு இவனுங்க இப்படியே நிற்கிறானுங்க, ஏன் கோல் அடிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சைடில் பிபி இங்கே பாருங்க எப்படி வேஸ்ட் பண்ணுது பாருங்க அதோட எபிசோட் கோலை. நாங்களாம் அப்படியே விட்டோம். சரி ஓகே நம்ம செத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் விட்டோம். அவனுங்க அவ்வளோ ஈஸியான கோலை விட்டு எங்களை கஷ்டப்பட்டு கில் எடுத்து இப்படி ஒரு கோல் அடிக்கிறானுங்க. பாட்டா இருக்கானுங்க ஆப்போனன்ட்டு. சரி அப்போ பாட்டு தானே, அப்போ நீ அதை ஜெயிச்சு முடி ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு சும்மா வாயில் பாட்டுன்னு சொல்கிறது தான், மிச்சப்படியே அவனுக்கு ப்ரோ பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த டைமில் என் டீம்மேட் வந்து நல்லா ஒரு பாஸ் பண்ணான் அண்டு கோலும் வந்து ஈஸியாக போட்டேன். இந்த மாதிரி யாரா கைக்கு இந்தாப்பா அல்வா மாதிரி வாயில் யாரோ ஊட்டி விட்டாங்கன்னா அடிக்கிறேனே தவிர சில டைம் தான் இந்த டீம் வைப்லாம் வரும். ஓகேவா, ஆனால் எனக்கு இந்த டைமில் செம்ம காண்டாயிடுச்சு. என் டீம்மேட் என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட் டைம் அவனுக்கு கோல் அடிக்கும்போது என் மேலே வந்து கோவத்தை காமிச்சிட்டான். என்னடா நீ இப்படி ஆடுறேன்னு சொல்லிட்டு அந்த கோவமான பின்ன போட்டு என் மேலே அடிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இந்த மேட்ச் நம்ம ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, எட்கரு, பிபி, மார்டிஸ் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், ஒன்னே கொடூரமாக டீம் வைப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சைடில் வெறியாக வந்து டீம் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போட்டு ஐப்பச்சா தான் ஆன் பண்ணி ஒருத்தனை கில் எடுத்துட்டேன், இன்னொருத்தனையும் கில் எடுத்துட்டேன். இந்த டைமில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இது ஒரு வேற மாதிரியான ஒரு ஸ்குவாட் வைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான ஸ்குவாட் வைப்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எட்கர் வந்துட்டான், என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு உட்காந்துட்டு இருந்தேன். டீம் வைப் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ அசால்ட்டாக அவனுங்க கோல் அடிக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஃபென்ஸில் பிபி இருக்கா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் பிபி லோ லைஃப்பில் இருக்கும் போதெல்லாம் ஓசிக்கில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா என்னால் அது மட்டும் தான் முடியும் இல்லையா. ஸோ என் டீமை நல்ல ஒரு அசிஸ்ட் போட்டான். இதாண்டா சான்ஸ்னு சொல்லி கோலை தூக்கி சொருவிட்டேன். வேற மாதிரி ஒரு அசிஸ்ட் போட்டான். என் தேங்க்ஸ் ஃபார் மை டீம்மேட். ஓகே இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லி வேணும்னே போய் இந்த ரீப்ளேயை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஆப்போசிட் பாருங்கள், கொட்டிலியஸ், ஃப்ராங்க்கு, க்ரோ. ஓகேவா, நான் அப்போவே நினச்சிட்டேன் நம்ம வந்து ஆப்போனண்ட்டை பார்த்துல ஜட்ஜ் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மேட்ச் ஜெயிக்க முடியுமா தோற்றுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி சரி ஓகே இந்த மேட்ச் கோவிந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிட்டு இருந்தேன். இந்த சைடில் ஐயோ செவுத்தை மட்டும்தான் பாதி அடி செவுத்தில் தான் உழுது நான் அடிக்கிறது. நல்ல வேலை ஃப்ராங்கோட சூப்பரில் இருந்தெல்லாம் எஸ் ஆகிட்டு பால் வேறு ஆப்போனண்ட் க்ரோ வச்சிருந்தான். ஃப்ராங்கை நல்ல ஒரு ஓசிக்கில் எடுத்துட்டேன். சரி இந்த க்ரோ மட்டும் தானே, இவனை மட்டும் ஈஸியாக ஏறி முடிச்சலான்னு பார்த்தா அவன் அந்த டைம் என்ன ஈஸியாக கொண்டுட்டான். ஏன்னா நான் லோ லைஃப்பில் இருந்ததுனால டீம்மேட்லாம் ஒரு பக்கம் பாலை ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட் சைடு. இது வந்து யாருமே என்னோட எப்படி சொல்கிறது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எல்லாருமே ரேண்டம் பிளேயர்ஸ் தான். சரி முடிஞ்ச அளவுக்கு கில்லு தான் நம்ம எய்ம் எடுக்க முடியாது, கோலாவது போட ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நான் ஒரு சைடு பார்த்துட்டு இருந்தேன். எல்லா லோ லைஃப்பில் இருந்ததுனால சூப்பர்லாம் யூஸ் பண்ணி பக்காவாக கில் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தேன். என்னை ஈஸியாக கொண்டானுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையில் கை வச்சிட்டேன். ஃப்ராங்க் தான் இருக்கானே டேங்க் தடியன், அவ்வளோ லைஃப் வச்சிருக்காங்க, வெறி ஆகுது, அப்படியே உள்ளே பூந்துடுறான் கோல் போஸ்ட்டுக்குள்ளே. என்ன பண்ண முடியும் நம்ம இந்த சைடில் டீம்மேட்ஸ்லாம் என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடா ஆடுறேன் நீன்னு, நான் என்னங்க பண்ண முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒஸ்ட் கேம் பிளே தான் கொடுத்துட்டு இருந்தேன். என்னங்க பண்ண முடியும் என்னால். இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு. கோல் அடிக்க சொன்னால் ட்ரிக்ஸர் அடித்து கோலை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. செம்ம சிரிப்பு எனக்குலாம் பிடிச்சி ஸ்காட் அடித்து அவனுங்களை கில் எடுத்துட்டோம். இந்த தடவை இதாண்டா சான்ஸுன்ற மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். அப்பாடி நல்ல வேலைங்க ஏக இப்படி 4 பேர் வாங்கடா டே. ட்ரிக்ஸர் அடிக்க தெரியாமல் நல்ல வேலை அவன் அடித்தவன் ட்ரிக்ஸர் அடிக்க தெரியாமல் இருந்தான். அதனால அந்த மேட்ச் வந்து நம்ம எப்படி சொல்கிறது இப்படி இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இல்லைனா இந்த மேட்ச் அப்போவே முடிஞ்சிருக்கும். எனக்கும் பாலை வந்து ஃபார்வர்ட் பண்ண மாட்டானுங்க, அவனுங்களும் எதுவும் பண்ண மாட்டானுங்க. நான் சைடு இந்த சைடில் லோ லைஃப்பில் அடி வாங்கிட்டு இருக்கேன். சரி பாலையாவது கொடுத்து தொலைங்கன்னா பாலையும் கொடுக்க மாட்டானுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சூப்பர்லாம் வச்சு ஹைப்பர் சார்ஜ்லாம் ஆன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கில் எடுத்து டபுள் கில் அடிச்சிட்டேன். சரி ஓகே இந்த சைடு முடிச்சு விட்டுறலாம்னு சொல்லி பக்காவான ஒரு ட்ரிபிள் கில் எடுத்து டீம் வைப் பண்ணிட்டேன். அண்ட் இப்படி தான் நான் ஃபஸ்ட் கோல் வந்து போட்டேன். வேற லெவல் டீம் வைப் ஆக்சுவலாக இது. ஓகேவா, ஸோ அவனுங்க மேட்ச் அப்போயே முடிக்க வேண்டியது ஒரு ட்ரிக் சாட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க நான் டீம் வைப் பண்ணி
ஒரு கோல் நாங்கள் போட்டோம். ஸோ வழக்கம் போல் நான் ஒருத்த மேலே ரஷ் அடிச்சிட்டேன். இப்போ திரும்பவும் என்கிட்ட ஹைப்பர் சார்ஜருக்கு டீம் போய் பண்ணியே ஆகணுன்ற சூழ்நிலை. வழக்கம் போல் டேமேஜ்லாம் கொடுத்து எப்படி சொல்கிறது, யா அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்குவாட் வைப்பு. இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாம் டீமாக சேர்ந்து ஒரு வேறு லெவல் ஸ்குவாடை இப்போ அழிச்சு விட்டேன் நான். சரி எப்படியோ கோல் போகணும்னு நினச்சா கோலை தடுத்துட்டான். என்ன பண்ணுறது, டைமர்லாம் ஆன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ எப்படியா இது சொல்கிறது, இந்த மொத்த சவுறு உடஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் காலி ஆகிடுவோம். அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஓவர் டைம் மட்டும் வந்துடக்கூடாதான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுங்க எல்லாம் லாங் ரேஞ்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்களுக்கு கில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ மெலோடி ஒரு கோல் அடி பாப்பாருங்க, எப்பா அப்போ முடிவு பண்ண யார் சாமி நீங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த கோலை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் சில ஷோடவுன் மேட்ச்லாம் போய் அதுலேயும் வந்து எப்படி சொல்கிறது, யூஆர் நம்பர் 1லாம் வந்து ஸோ நல்லா புஷ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதில் தான் வந்து 2-3 மேட்ச்லாம் ஜெயிச்சு வேறு லெவலில் போயிட்டு நம்ம வந்து ப்ரெஸ்டீஜ் 2 வந்து ஃபைனலாக ரீச் பண்ணோம். அதை பார்க்கும்போது இருந்த அந்த ஒரு சந்தோஷம் வந்து எப்படி சொல்கிறது, வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக பல தடைகளை தாண்டி நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் வித்தவுட் பஃபீஸ். அதுவும் சிங்கிள் பஃபீஸ் கூட யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கம்ப்ளீட்டாக நம்மளே ஓனாக விளையாண்டு ஜெயிச்ச ஒரு ப்ரெஸ்டீஜ் 2 வந்து இது. தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம வந்து லீடர் போர்ட்ஸ், ஸோ லோக்கல் லீடர் போர்ட்ஸ்லையும் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். அதை நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் போய் லீடர் போர்ட்ஸில் லோக்கலில் மார்டேஸில் செக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 60லேருந்து ஒரு 50 இடத்துக்குள்ளே நான் இருப்பேன் நினைக்கிறேன். இருங்க போய் செக் பண்ணி பார்த்துடலாம் ஒரே நிமிஷம். நான் இப்போ எந்த இடத்துல இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா லீடர் போர்ட்ஸ் எங்கடா டே, லீடர் போர்ட்ஸ் சாரி இங்கே இருக்குது. ஓகே செக் பண்ணிட்டு லோக்கலில் போயிட்டு மார்டிஸ் தான். ஆமாம் பிராலரில் போயிட்டு மார்டிஸுங்கடா. மார்டிஸ் எங்கே அது ஒரு இது மார்டிஸ். ஓகே 61th பிளேஸில் வந்து நான் இருக்கேன். ஓகேவா. ஸோ நம்ம லோக்கல் லீடர் போர்ட்ஸில் வந்திருக்கோம். ஸோ எப்படியோ நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு. ஸோ யா தட்ஸ் அபவுட் இட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய் கைஸ், see you.